ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட் லைஃப் ஸ்டைல் வித் சந்தியா. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுதான். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர்ஃபுல் வீடியோவோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களோட லைக்கோ இல்லை உங்களோட சப்ஸ்கிரைபரோ அண்ட் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வீட்டில் பெருசாக செடி எதுவுமே நான் வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய செடி வாங்கி வச்சு அதை இழந்துட்டேன். வீட்டுக்கு வேலை நடக்குமா, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லி கொட்டுறேன், மணல் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு ஏற்றிடுவாங்க. நிறைய செடி அந்த மாதிரி வச்சு ஏற்றி நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சா, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். செடி வாங்கி வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ட்டு. அதனால் இப்போதைக்கு வேண்டாம், வீடு ஃபுல்லாக வேலை முடியட்டும், அதுக்கப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் குண்டுமல்லி செடி மட்டும் இருக்குது. அதில் மட்டும் அப்பப்போ பூ பூக்கும். அதை மட்டும் நான் பறித்து வச்சுப்பேன். இப்போது மாமனார் செடி வாங்கிட்டு வந்திருந்தாரா, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. இதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் போய் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மண்வெட்டி எடுத்துகிட்டு வர சொன்னாரா, அதை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன்னா, சொட்டு நீர் ஓட்டை ஆகிறதுக்குள்ளே வச்சு தண்ணி திறந்து விட்டுரு. அது பாட்டில் தண்ணி உடம்போதெல்லாம் ஒழுதுகிட்டே கிடக்கட்டும். இப்போ அந்தமாரி மெத்தேட் பண்ணிடு. அந்த இடத்துல வேணால் 2 கல் எடுத்து வச்சிடலாம். இல்லை தான் இங்கேயே பைப் இருக்குமா, இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி இதுலேயே கூட விடலாமல். இது 24 மணி நேரம் தண்ணி போகிற இடம் தானே. ஒரு வழியாக ஒரு இடத்த பார்த்து செட் பண்ணி எங்கே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே இந்த பக்கம் தண்ணி வராது. முன்னாடிலாம் ட்ரிப் போட்டு அந்த குண்டுமல்லி செடிக்கெலாம் எடுத்து விடுவேன். அது அப்பப்போ டெய்லியும் தண்ணி போகிறதுனால அது பூ பூக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தண்ணி விடாதன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா. அதனால் நான் அதெல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் தண்ணி அந்த ஜம்மங்கி செடிக்கு மட்டும் நான் எடுத்து தான் ஊற்றிட்டுருப்பேனா, அதனால் இந்த பக்கம் தண்ணி வரல. அதனால் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படி இப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் செடியை எடுத்துகிட்டு வந்தாச்சா, அதுக்கப்புறமா அந்த பக்கம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாதனால தண்ணியும் போகலை, மழையும் பெருசாக வரலையா, அதனால் தண்ணியை ஜம்மங்கி செடிக்கு மட்டும் எடுத்து ஊற்றிட்டுருப்பேன். ஸோ அந்த இடம் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சா, மண்வெட்டியில் வெட்டினதும் பறிக்கவே முடியல. அதனால் தண்ணி கொண்டு வந்து ஊற்றினாரு. சரி கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஊறினதுக்கப்புறமா நம்ம குழி வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செடி அப்படின்றதுனால 2 இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா தோண்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா, மண்வெட்டி வச்சு வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடப்பாரையை வச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடப்பாரை வச்சு தோண்டி எந்த அளவுக்கு ஆழம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணும் இல்லையா, அடியில் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா வேர் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தோண்டிட்டு அடியில் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சாணி எரு கொட்டி வச்சுருக்கோமா, அதையும் கொஞ்சம் அடியில் எடுத்து போட்டு ஒரு அடி உரமாக சாணி எரு தான் போட்டு வச்சுருக்கோம். அதையும் போட்டு செடி எல்லாமே எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு மண்ணை எல்லாமே மூடியாச்சு. இப்போ 2 செடியுமே நம்ம நட்டாச்சு. அதுக்கப்புறமா மேலேயுமே கொஞ்சமாக எரு போட்டார். சரி மேலே கொஞ்சம் எரு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் எரு போட்டுட்டு, இதுக்கு முக்கியமான வேலை தண்ணி விடணும் இல்லையா. செடி மட்டும் நட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மழையும் பெருசாக பெய்யல. இந்த பக்கம் வாய்க்கால் இல்லை, வாய்க்கால் வேறு பக்கமாக வெட்டி விட்ருக்கோம். அதனால் இந்த பக்கம் தண்ணி வராது. இல்லைன்னா நம்ம எடுத்து ஊற்றணுமோ, அதனால் ட்ரிப்பில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்தந்த செடிக்கு நேராக தண்ணி ஊற்றுற மாதிரி ட்ரிப்பு தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜம்மங்கி செடிக்கு அதுக்கப்புறமா ரோஜா செடிக்கு எல்லாத்துக்குமே ட்ரிப்பு நேராக தண்ணி ஊற்றுற மாதிரி எடுத்து விட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம வீட்லேயும் இப்போ ரோஜா செடி 2 வந்தாச்சு. ரொம்ப நாளாக ஃபீலிங்கில் இருந்தேன் ரோஜா செடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இதை நம்ம சேஃபாக பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலை. கண்டிப்பாக பார்த்துக்கணும், இல்லைனா இவ்வளோ வேலை செஞ்சது வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.